அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நாடியார்களே, மிக பெரும் பிரளயத்தை ஏற்படுத்திய தோழர் பிரசன்னா அவர்களுடைய ஆதாரத்தோடு காட்டி பேசும் அந்த வீடியோவை நம்ம இந்த சேனல்ல போடுறோம். கண்டிப்பாக நீங்களும் பாருங்க. மற்ற மாற்று மத சொந்தங்களுடைய உள்ளத்துல கொண்டு போய் சேருங்க. ஏன்னு சொன்னாக்க, வீர சவாக்கர் RSS பிஜேபியினுடைய ஆணிவேர் என்று சொல்வார்கள், அவர்தான் தூண் என்று சொல்வார்கள், அவர்தான் ஆலமரம் என்று சொல்வார்கள். அந்த அளவிற்கு எல்லாத்திலுமே வீரத்தை சேர்த்துக்குருவாங்க. பார்த்துருக்கீங்களா? வீர சிவாஜி, வீர சவார்கர், இப்படி வீரபாண்டிய கட்டபொம்மன், மற்றவங்கெல்லாம் கோழைகள் சேர்க்கலாம். ஆனா இவங்களுடைய நோக்கம் என்னன்னா, மற்றவங்கெல்லாம் கோழைகள் மாதிரியும் இவர்கள் மாத்திரம்தான் வீரர்கள் என்பது போன்று இவர்கள் காட்டிக்கொள்வார்கள். அப்ப வீர சவாக்கர் என்று இவர்கள் பீத்தி கொள்ளக்கூடிய வீர சவாக்கரே இஸ்லாமியருடைய தியாகத்தை பற்றி அவருடைய புத்தகத்தில் சொல்லியுள்ளார். ஏன்னு சொன்னாக்க, அந்த புத்தகத்திலிருந்து மேற்கோள் காட்டுறார். இவன் தான் பிஜேபி, RSS, மோடி, அமித்ஷா எல்லாத்துக்கும் ஒரே அப்பன் தான் இவன் தான். இவன் பேரு சாவர்கர். நான் ஆதாரத்தோடு வருவேன் எல்லாத்துக்கும். ஏன்னா என் மேல டெஃபமேஷன் கேஸ் போட முடியாது, என் மேல செடேஷன் போடுவான். இந்தியாவை பிளவாக்குதல், தீவிரவாதத்தை தூண்டுதல், இரு மதங்களுக்கு இடையே கலவரத்தை உண்டாக்குதல் FIR போடுவான். எந்த வழக்கும் கோர்ட்ல நிக்கல. ஏன்னா நான் எல்லாத்தையும் ஆதாரத்தோட கொண்டு போறேன். இவங்க RSS சங்கிகளினுடைய அப்பன் சாவர்கர். உங்க அப்பன்ட்ட போய் கேள்றா, இந்த நாடு இஸ்லாமியர்களின் நாடா இந்துக்களின் நாடா? இந்த புக்க எரிமலைன்னு அந்த ஆள் எழுதுனது. புக்கு பேர் என்ன புக்கு? இந்த எரிமலையில பக்கத்தோட சொல்லணும், இல்லன்னா இது போட்டோஷாப் பண்ணேன்னு சொல்லுவாங்க. RSS போட்டோஷாப் பக்கம். ஏன்னா எனக்கு நிறைய போட்டோஷாப்ல நான் அடிபட்டு இருக்கேன். இன்னும் தெரியுமா, நான் பிறப்பால் ஒரு இந்து, வளர்ப்பால் ஒரு இந்து. எனக்கு வின்சென்ட் பிரசன்னான்னு பேர் வச்சா இந்த எச்ச. அடுத்து வைக்க போற பிரசன்னா முகமது பக்கீர் பிரசன்னான்னு வைப்பான். அது சந்தோஷத்தோட ஏத்துக்குவேன், மகிழ்ச்சியோட ஏத்துக்குவேன். 228வது பக்கம் 2 வரி தான் படிச்சவன். யார் எழுதியிருக்கா? யாரு? சாவர்கர். யாரு? எல்லா RSS சங்கிகளோட அப்பன். அவரு பால்கோனா எரிமலை இந்தியாவின் சுதந்திர போராட்டம் என்கிற புத்தகத்தில் 228வது பக்கத்துல கொப்பன் சொல்றாண்டா, நீங்கள் சொல்லுகிற இஸ்லாமியர்கள் யார் என்று. இந்தியா சுயராஜ்யம் பெற வேண்டும் என்கிற புனித நோக்கத்தை ஜனங்களிடையே மிக திறமையுடன் பிரச்சாரம் செய்து வந்தார்கள். அந்த பிரச்சாரம் என்பது பிரார்த்தனைகள் மூலம், பிரச்சாரங்களின் மூலம், புரட்சி இயக்கங்களின் மூலம் மக்களை ஆழ்ந்து கவனம் செலுத்தும்படி செய்தது இஸ்லாமியர்களினுடைய வாழ்க்கை. முஸ்லிம்களிடையே முல்லாக்கள் தீவிர பிரச்சாரம் செய்து வந்தனர். தேசத்திற்காக, மதத்திற்காக நடக்க போகும் போரில் தங்களுடைய ரத்தத்தையே ஆகுதையாக்கி சிந்தி வெற்றி பெற ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் உறுதி கொண்டார்கள். அந்த முஸ்லிம் தலைவர்களின் சமிக்கைகளை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். 1806 இருந்து 1857 வரை முஸ்லிம்கள் எல்லோரும் ஆங்கிலேயர்களை தங்களுடைய கொடிய எதிரிகளாக கருதினார்கள். குறிப்பாக அலகாபாத் ரகசிய சங்க நிர்வாகிகள் இந்துக்களை காட்டிலும் முஸ்லிம்கள் இந்த தேச விடுதலை போரில் அதிகம் பங்கெடுத்துக் கொண்டார்கள். இந்த தேச விடுதலை இயக்கத்தில் இந்துக்கள், முஸ்லிம்கள் என்ற வேற்றுமை ஏதுமின்றி எல்லோரும் ஒன்று சேர்ந்து கொண்டார்கள். இதற்கு நானே சாட்சின்னு இந்திய தேசத்தில் இஸ்லாமியர்கள் தான் இந்த நாட்டில் சுதந்திர போராட்டத்தை வழிநடத்தினார்கள் ஒப்பன் சொல்றான். நிறைய செய்திகள் இருக்கிறது நண்பர்களே. தம்பிமார்கள் கூட்டம் போட்டிருக்கிறார்கள், இளையவர்கள். அவர்கள் மீது வழக்கு தொடர அல்லது அவர்கள் நீதிமன்றத்திற்கு போவதை நான் விரும்பவில்லை. இன்னொரு வாய்ப்பு வருகிற போது நிரம்ப பேசுவோம். அப்ப பாத்துக்கிட்டீங்களா? அப்ப பாமர இந்துக்களிடம் இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இவர்கள் முஸ்லிம்கள் பாகிஸ்தான்காரர்கள், தீவிரவாதிகள், இவர்களுக்கும் இந்த நாட்டிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, சுதந்திரத்தில் முஸ்லிம்களுக்கு எந்த பங்கும் இல்லை, இஸ்லாமியர்கள் இந்த நாட்டை துண்டாக்க பிறந்தவர்கள், துண்டாக்கியவர்கள், நாங்கள் தான் இந்த நாட்டை உண்டாக்கியவர்கள் என்று சொல்லி RSS பிஜேபி சன்பரிவார கும்பல் தம்பட்டம் அடித்துக் கொண்டு, தங்களை மாறுதட்டி கொண்டு, மற்ற மாற்று மத சொந்தங்களிடத்திலே இஸ்லாமியர்களை பற்றிய தவறான விதையை விதைத்து கொண்டு, விதையை தூவிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு
மாற்று மத சொந்தங்களே அந்த புத்தகங்களை எடுத்து படித்து சகோதரர் பிரசன்னா அவர்களை பிரசங்கம் செய்யக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு நிலைமை மாறி இருக்கிறது. அப்ப எப்படியான பாருங்க, ஏன்னா பொறுத்துக்கிற முடியாது. எவ்வளவு காலம்தான் உண்மைகளை நீங்கள் மாற்றலாம், ஆனால் மறைக்க முடியுமா, ஒழிக்க முடியுமா? ஒரு நாளைக்கு வெளியே வந்துதானே தீரும். அப்ப அந்த அளவிற்கு வீர சவாக்கர் என்று சொல்லக்கூடியவர் முஸ்லிம்களுடைய தியாகத்தை பற்றி அவரே சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த புத்தகம் இருக்கிறது. அந்த புத்தகத்தை அனைவரும் வாங்கி படியுங்கள். அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கவில்லை என்று சொன்னால் அந்த புத்தகத்தில் உள்ள செய்தியை சகோதரர் பிரசன்னா அவர்கள் அந்த மேடையில எடுத்து சொல்லக்கூடிய விஷயங்களை குறிப்பாக மாற்று மத சொந்தங்கள்ட்ட தான் கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா முஸ்லிம்களுக்கு நமக்கு தெரியும், நம்ம தியாகம் பண்ணியிருக்கிறோம், நம்ம ரத்தம் சிந்தி இருக்கிறோம், நம்ம போராடி இருக்கிறோம், நம்ம காந்திகளுக்கு பக்கபலமாக நின்றிருக்கிறோம், நேதாஜி அவர்களுக்கு பக்கபலமாக இஸ்லாமியர்கள் நின்றிருக்கிறார்கள் என்று எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இவர்கள் இந்த உண்மை தெரிந்தால் இந்துக்களோடு இணக்கமாக பழகி விடுவார்கள், இந்துக்கள் இவர்களோடு நண்பனாக ஆகிவிடுவார்கள். என்றைக்குமே முஸ்லிம்களையும் இந்துக்களையும் எதிரியாகவே சித்தரித்தே வைத்திருக்க வேண்டும். அவர்களை நண்பராக்கிறவர்களே கூடாது. நண்பனாக்கி விட்டால் நம்ம எதிரி ஆயிரும். RSS பிஜேபி காரன் தான் உண்மையான இந்துக்களுக்கும் எதிரி, கிறிஸ்தவர்களுக்கும் எதிரி, முஸ்லிம்களுக்கும் எதிரி, இந்த நாட்டுக்கும் எதிரி, நாட்டு சட்டத்துக்கும் எதிரி. அவர்கள் ஒட்டுமொத்த உலகத்திற்கே எதிரி. ஏனென்று சொன்னால் அவருடைய சித்தாந்தம் வேதாந்தம் அப்படிப்பட்டது. அப்படித்தான் அவர்கள் ஒருத்தனை ஒழிச்சு நம்ம அரசாட்சி செய்யணும், ஒருத்தனை அழிச்சு நம்ம ஆட்சியில உட்காரணும். ரெண்டு பேருக்கு சண்டையை மூட்டி விட்டு நம்ம அதுல சந்தோஷம் அடைய வேண்டும். அதுல நமக்கு பதவிகளும் பொறுப்புகளும் இன்றைக்கு மோடி பேசிக்கொண்டு வருகிறாரா இல்லையா? மோடி போற இடங்கள் எல்லாமே முஸ்லீம் தான். முஸ்லிம்களை பத்தி தவறாக பேசுகிறார், காங்கிரஸை ஒப்பிட்டு பேசுகிறார். அதாவது காங்கிரஸ் எந்த ஆட்சியை கொண்டு வர விரும்புதான்? முஸ்லிம்கள் முகலாயர்கள் ஆட்சியை காங்கிரஸ் கொண்டு வர விரும்புதான். காங்கிரஸ் முஸ்லீம் லீக் மாதிரி ஆட்சியை கொண்டு வர விரும்புதான். முஸ்லிம்களுடைய சொத்தை பறிச்சு இந்து சொந்தங்களுக்கு காங்கிரஸ் கொடுக்க விரும்புதான். நம்மெல்லாம் ஊடுருவிகளா, அவங்கெல்லாம் இருக்கக்கூடிய குருவிகளா? அப்ப யார் ஊடுருவிகள், யார் வந்தேரிகள் என்பது இந்த மக்களுக்கு தெரியும். ஆனால் அதை மடைமாற்றம் செய்வதற்காக, அவர்களுக்கு ஒரு மனமாற்றம் செய்வதற்காக இவர்கள் செஞ்ச வேலை தான் இந்த பசுமாடு, பாகிஸ்தான் மாட்டுக்கறி, இது போன்ற விதைகளை அவங்களுக்குள்ள ஆனா இவங்க தான் எக்ஸ்போர்ட் பண்றது. லாரி லாரியாக நீங்க வீடியோக்களை பார்த்துருக்கிறீங்களா இல்லையா? லாரி லாரியாக இவங்க தான் எக்ஸ்போர்ட் பண்றது. ஒரு வீடியோ பார்த்தோமா இல்லையா? அண்ணாமலை ஆட்டுக்குட்டியை ரொம்ப பிடிக்கும், ஆட்டை பார்த்தா நான் கையெடுத்து கும்பிடுவேன், ஆட்டு மேல எனக்கு ஒரு மரியாதை இருக்கு அப்படிங்கிறாரு. கடைசியில் பார்த்தா ஒரு ஃபங்க்ஷன்ல ஆட்டுக்கறியை போடுறாரு, ஆட்டு பிரியாணியை ஆக்கி நல்லா சாப்பிட்றாரு. அந்த வீடியோ வைரல் ஆனிச்சா இல்லையா? அப்ப இவர்கள் வெளியில் ஒன்று பேசிக்கொண்டு உள்ள ஒரு வேலை கோல்மால் வேலை நடத்துவாங்க. இதுதான் இவர்களுடைய திட்டம். இதைத்தான் இவர்கள் மக்கள் மத்தியிலே விதைக்க நினைக்கிறார்கள். ஆகையால மக்கள் இது போன்ற நபர்களை பற்றி தெல்ல தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும். எதுக்காக இந்த வீடியோ நம்ம அனுப்ப சொல்றோம் அப்படின்னு சொன்னாக்க, இணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக. அப்ப மாற்று மத சொந்தங்கள் யோசிப்பாங்க, ஆஹா தப்பு பண்ணிட்டோமே, நம்ம இவங்களை எதிரியா சித்தரிச்சிட்டோம், இவங்க சொன்னதை கேட்டு நம்ம இவங்களோட தப்பா நினைச்சிட்டோம். அப்ப இஸ்லாமியர்களை பாருங்க, அவங்க தான் இந்த நாட்டுக்காக பாடுபட்டிருக்காங்கன்னு சொல்லி சவாக்கரே அவருடைய புத்தகத்துல எழுதி வச்சிருக்கிறாரு, பங்களிப்பு மிகப்பெரியதுன்னு சொல்லி வச்சிருக்கிறாரு. அப்ப நம்ம தான் நம்முடைய சிந்தனையை மாத்திக்கிறணும். அப்ப இந்த பிஜேபி RSS சன் பரிவார கும்பல்களை நம்பக்கூடாது என்று சொல்லி, எப்படி முன்னாள் RSS ஊழியர் சகோதரர் சத்தியபிரபு நம்ம மறுபடிக்கு ஏன் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கோம் அப்படின்னாக்க, சகோதரர் சத்தியபிரபு அவர்களுக்கு எவ்வாறு ட்ரைனிங் கொடுக்கப்பட்டது, எப்படி அவர் வார்த்தெடுக்கப்பட்டார், இன்றைக்கு அதுல இருந்து வெளியே ஒரு முஸ்லிம் சகோதரர் உதவி செய்ததனுடைய விளைவு, அவர் உண்மையை அறிந்து கொண்டு இன்றைக்கு மாற்று மத சொந்தங்களுக்கு இவர் போய் சொல்றாரு, இஸ்லாமியர்களோட சண்டை பிடிக்காதீங்க, நான் பல சண்டைகளை மூட்டி விட்டுருக்கிறேன், இப்ப நான் அந்த மாதிரி சண்டை மூட்டக்கூடிய வேலையை பண்ணல, அது RSS ட்ரைனிங். இஸ்லாமியர்களுக்கு எதிராக என்கிட்ட கருத்தை விதைச்சிட்டாங்க, பழகி பார்த்தா தான் தெரியுது அவங்களுடைய பால் மனசு, அவங்களுடைய நல்ல குணம், அவருடைய ஈகை குணம், அவருடைய இரக்க குணம், அவருடைய இணக்க குணம் என்று சொல்லி சகோதரர் சத்தியபிரபு அவர்கள் இன்றைக்கு நோன்பு வைத்து கொண்டு இஸ்லாமியர்களோடு பயணித்து கொண்டு அந்த வீடியோலாம் நாங்கள் போட்டிருக்கிறோம், நீங்க உள்ள போய் பாருங்க. அப்ப அப்படியான ஒரு சூழல் தான் இங்கே நிலவி கொண்டிருக்கிறது. நல்லிணக்கத்திற்காக இந்த நல்ல மக்களுடைய உள்ளத்திலே போய் இது போன்ற விஷயங்களை சேர்க்க வேண்டியது ஒவ்வொரு இஸ்லாமியர்களுடைய கடமை என்பதை உணர்ந்து நாம் சேர்க்க வேண்டும். வாஹிரதவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وَقُلْ جَاءَ الْحَقُّ وَزَهَقَ الْبَاطِلُ إِنَّ الْبَاطِلَ كَانَ زَهُوقًا. மேலும் பிரகடனம் செய்வீராக, சத்தியம் வந்துவிட்டது,
அசத்தியம் அழிந்து விட்டது. சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே.